கண்ணுக்குள்ளேயே வச்சு காவல் காத்து பொத்தி பொத்தி வளர்த்தீங்களே, அது எல்லாமே வீணா போச்சுமா. ஏய், நீ யார பத்திடி பேசிட்டு இருக்க? ஐயோ, அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? மா, நீங்க மோசம் போயிட்டீங்கம்மா. உங்க கனவை நாசம் பண்ணிட்டாங்க. நினைக்கவே எனக்கு வேதனையா இருக்கு. சத்யவதி, உன் புலம்பல கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு. அம்மா, இன்னைக்கு சத்யவதி, இன்னொரு வார்த்தை பேசுன பல்லெல்லாம் உடைச்சிருவேன். அவன் யாருடி? இந்த பைரவியோட வளர்ப்படி. ஆமாமா, உங்க வளர்ப்பு தான். ஆனா இப்ப தப்பா போயிடுச்சேம்மா. ஏய், அவனை பத்தி தப்பா பேசுன உன்னை கொன்னுடுவேண்டி. கொல்லுங்கம்மா. நான் சொன்னது தப்புனா இப்பவே என்ன கொன்னுடுங்கம்மா. நான் உங்க உப்பு தின்னு வளர்ந்திருக்கேம்மா. நீங்க என்ன அடிச்சு கொன்னா எனக்கு சந்தோஷம் தான். நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, நான் சொன்னது மட்டும் சத்தியம். என் மேல நம்பிக்கை இல்லைனா இதோ ஆதாரம் வச்சிருக்கேன், நீங்களே பாருங்க. இந்த போட்டோ பாருங்கம்மா, நல்லா பாருங்க. எந்திரிங்கம்மா. அம்மா, கடவுளே, அம்மா. ஐயோ, துளசி தான் டேஞ்சர் நினைச்சா அவளை பத்தி யோசிக்கிறது டேஞ்சரா இருக்கே. அவ இன்னைக்கு தான் சந்தோஷமா மனசை விட்டு பேசியிருக்கா. அப்படின்னா அவ மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தமா?
எதையும் டைரக்டா சொல்லவே மாட்டா, எல்லாத்தையும் இன்டைரக்டா தான் சொல்லுவா. அவ மனசுல என்ன இருக்குன்னு என்னால சொல்லவே முடியாது. அவ மனசுல என்ன இருக்குன்னு அவளே சொன்னாதான் என்னால புரிஞ்சுக்க முடியும். சரி, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறான்னு பாப்போம். முதல்ல அவ ப்ரொபோஸ் பண்ணாதான் நானும் ப்ரொபோஸ் பண்ணுவேன். துளசி, முதல்ல நீ ஐ லவ் யூ விஸ்வான்னு சொல்லணும். அப்பதான் நானும் ஐ லவ் யூ துளசின்னு சொல்லுவேன். என்னை எப்பவும் தத்தி தத்தின்னு சொல்றவ இப்ப ஏன்டா பயப்படுற? தைரியமா இரு. அப்பதான் எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்றா. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா, அக்கம் பக்கத்துல பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காதுமா. வாங்கம்மா உள்ள போலாம். எதுக்குடி வரணும்? மாட்டேன், நான் உள்ள வர மாட்டேன். அம்மா, இது உங்க வீடுமா, உள்ள வாங்க. என் வீடு தாண்டி. கௌரவமா இருக்கிற வரைக்கும் என் வீடுதான். இப்பதான் எல்லாமே போயிடுச்சு. இந்த வீட்ல என்னடி இருக்கு? பெத்த புள்ளையே எனக்கு எதிரா இருக்கான். நான் யார நம்பி வருது? அம்மா, விஸ்வா தம்பி பண்ணது தப்புதாம்மா. வீட்டுக்கு வந்த உடனே கண்டிக்கலாம். வாசல்ல வேண்டாம்மா, உள்ள வாங்கம்மா. என்னோட மானம்தான் பார்க்க வரைக்கும் போயிடுச்சு. இனிமே என்ன இருக்கு? எல்லாரும் பார்க்கட்டும், அவன் வரட்டும்டி. என் கோவம் எல்லாத்தையுமே நான் கொட்டி தீக்கல, என் மனசு ஆறாது. அம்மா, ஐயாவும் தம்பியும் வந்துட்டாங்கம்மா. பைரவி, என்னாச்சு? அம்மா, ஏமா அப்படி இருக்கீங்க? என்ன அப்படி கூப்பிடாதடா. என்ன அம்மான்னு கூப்பிடுற தகுதி இனிமே உனக்கு கிடையாது. இனி உனக்கு நான் அம்மாவும் இல்ல, நீ எனக்கு புள்ளையும் இல்ல. பைரவி, ஏன் இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன பைத்தியமா? ஆமா, நான் பைத்தியம்தான். எனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. என்னோட பையன்தான் என் உலகம்னு நான் நம்பினேன் பாருங்க. நான் பைத்தியம்தான். என் புள்ள என் வார்த்தைய மீற மாட்டான்னு முட்டாள்தனமா நம்பினேன் பாருங்க. நான் பைத்தியம்தான். இவன் தான் என் எதிர்காலம்னு நம்பினேன் பாருங்க. நான் பைத்தியம்தான். என் புள்ள எனக்கு கௌரவத்தை தேடி தருவான்னு நான் நம்பினேன் பாருங்க. நான் பைத்தியம்தான். என்னோட புள்ள எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு நான் நம்பினேன் பாருங்க. நான் பைத்தியக்காரிதாங்க. பைரவி, ஏன் இப்படி பேசுற? விஸ்வா அப்படி என்ன பண்ணிட்டான்? நீ பேசுறத கேட்டு அவன் எப்படி வேதனைப்படுறான் பாரு. அவன் அப்பாவிமா. அப்பாவியா? தவம் இருந்து பெத்து பாசத்தை கொட்டி வளர்த்த அம்மாவுக்கு துரோகம் பண்ண இவ உங்களுக்கு அப்பாவியா? எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்பாவும் புள்ளையும் சேர்ந்துதான் எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க.
என்ன அசிங்கப்படுத்தி தெருவுல நிறுத்தறதுக்குன்னே எனக்கு ஒரு புள்ள பொறப்பான்னு எனக்கு என்னங்க தெரியும்? அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? அம்மா, அப்படி நான் என்னம்மா பண்ணேன்? ஏம்மா கோவப்படுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கம்மா. என்ன தொடாதடா. இனிமே என்ன அம்மான்னு கூப்பிடாத. உனக்கு அந்த அருகதை இல்ல. உனக்கும் எனக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான உறவெல்லாம் எப்பவோ செத்து போயிடுச்சுடா. நான் உனக்கு அம்மாவும் இல்ல, எனக்கு நீ புள்ளையும் இல்ல. இனிமே நீ என் முகத்திலேயே முழிக்காத. பைரவி, அவ என்ன தப்பு பண்ணான்னு சொல்லாம நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. அவன் சின்ன பையன், காரணமே இல்லாம அவன் மனசை ஏன் நோகடிக்கிற? பாரு, அவன் தப்பு பண்ணா அவனை கண்டிக்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா காரணத்தை சொல்லிட்டு பேசணும். அனாவசியமா வார்த்தையை விடாது. அம்மா, தயவு செஞ்சு நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கம்மா. ப்ளீஸ்மா, சொல்லுங்கம்மா. தப்பு பண்ணவன் நீ, அது உனக்கே தெரியும்டா. அத நான் வேற சொல்லணுமா? எனக்கு தெரியலம்மா. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சத்தியமா தெரியல. அம்மா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்கம்மா. நான் பண்ணது தப்புனா இப்பவே மன்னிப்பு கேட்கிறேம்மா. நான் அப்படி என்னமா பண்ணேன் சொல்லுங்கம்மா. அவன் கேக்குறான்ல, சொல்லு பைரவி. அவன் எப்படி வேதனை பண்றான்னு பாரு. அவன் அப்படி என்ன பண்ணான் சொல்லு பைரவி. நீங்க பேசாதீங்க. இது எனக்கும் அவனுக்குமான பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏண்டா, எனக்கு யார பிடிக்காதோ, நான் யார எதிரியா நினைக்கிறேனோ, நான் யார் பேரை என் மனசால கூட நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்க உனக்கு உறவாயிட்டாங்களா? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் எப்படி ஒரு அபாண்டத்தை பண்ணிட்டு என்ன பண்ணன்னு கேக்குறியா? நீ தெரியாம பண்ணியிருந்தா மன்னிச்சிடலாண்டா. ஆனா நீ தெரிஞ்சே பண்ணிருக்க. உன் அம்மா அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, உனக்கு துளசிதான் முக்கியமா போயிட்டால. எதை நான் அசிங்கன்னு நினைக்கிறேனோ அத நீ பண்ணிட்டு வந்திருக்க. இதுக்கு என்னடா அர்த்தம்? அந்த குடும்பத்தால நான் எப்படியெல்லாம் அவமானப்பட்டிருப்பேன். அவங்க முகத்தை பார்க்கறதே நான் பாவம்னு நினைக்கிறவ. ஆனா நீ என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த அசிங்கத்தை துணிச்சலா பண்ணிட்டு வந்திருக்க. நீ யாருக்குடா புள்ள? எனக்கே துரோகம் பண்றவன நான் எப்படி என் புள்ளன்னு ஏத்துக்கிறது? என்ன விட உனக்கு துளசிதான் முக்கியமா போயிட்டால. அவ பின்னால போக உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? தனியா நெருக்கமா அப்படி பேசிருக்கீங்க.
எனக்கு அவமானமா இருக்கு. இது பார் பைரவி, இப்ப எதுக்கு அவனை துளசியோட சம்பந்தப்படுத்தி பேசுற? நீ நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. போதுங்க. இவன் பண்ற திருட்டுத்தனத்துக்கு நீங்களும் உடந்தையா? பையன் தப்பு பண்ணா கண்டிக்கணும். ஆனா நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதானே வேணும். 2 பேரும் சந்திச்சு பேசுறதுக்கு நீங்களே ஏற்பாடு பண்ணிருப்பீங்க. சச்சா அம்மா, நான் துளசி கிட்ட பேசலமா. உங்ககிட்ட யாரோ போய் சொல்லிருக்காங்க. இது கட்டுக்கதம்மா. பைரவி, நீங்க பேசாதீங்க. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. போன கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டு போயிடும் நினைச்சிட்டியா? பைரவி பைத்தியக்காரி. நாம பண்ற தப்பெல்லாம் அவளுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இல்லம்மா, நான் அப்படி. போதும் போதும். போய் பேசுனது எல்லாம் போதும். இன்னொரு வார்த்தை பேசுன உள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். நோக்க ஒருத்தருவேன். நீ எனக்கு பண்ணது மன்னிக்கவே முடியாத துரோகம். அந்த தப்ப நீ ஒத்து பண்ண நினைச்ச. அம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. இனிமே அப்படி நடக்காது. தப்பாவ பின்னால போக மாட்டேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்பவோ பொய்தான் சொல்ற. இப்ப கூட எனக்கு உன் மேல கோவம் இல்லடா. அந்த துளசி உன்னை மைக்கிதான் கூப்பிட்டிருக்கா. அம்மாவுக்கு தெரியாம நீ அவகிட்ட ரகசியமா பேசிட்டு வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி என் முன்னால நிக்கிற பாரு, அப்பாவி மாதிரி. அத பார்த்தாதாண்டா எனக்கு எனக்கு பத்துக்கிட்டு வருது. பைரவி, விஸ்வா துளசி கிட்ட பேசினான்னு உனக்கு யார் சொன்னது? யாரோ சொன்னதை நம்பி விஸ்வாவை நீ தப்பா பேசுற. அதுக்கு சாட்சி இருக்கா? இது வீடு, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. சாட்சி எங்க, ஆதாரம் எங்கன்னு இங்க வந்து கேட்டுக்கிட்டு நிக்காதீங்க. சாட்சியோட நிரூபிச்சுட்டா மட்டும் இவட என்ன பண்ணுவீங்க? ஒரு வார்த்தை நீ பண்ணது தப்புடான்னு கேப்பீங்களா? நீங்களே பொய் சத்தியம் பண்ணவர் தானே. அந்த துளசி எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வீட்டு மருமகளாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருத்தாயே. எனக்கு வேற வழி தெரியல. என் மனைவியோட சந்தோஷத்துக்காக நான் உன் சன்னதியில போய் சத்தியம் பண்ண போறேன். உங்களுக்கு சாட்சி தானே வேணும்? காட்டுறேன். பாருங்க, நல்லா பாருங்க.